ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு கிளாஸ் 9 பார்டர் ஸ்டிச் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு ஜரியில் தான் போட்டு காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு. சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்போதும் போல் எப்படி செயின் ஸ்டிச் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் நீங்கள் அப்படியே செயின் ஸ்டிச் தான் போட்டு வரணும். இதில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இதில் பார்டர் ஸ்டிச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த பக்கத்தில் ரொம்ப தள்ளி போட்டிருப்போம், இல்லை நேராக போட்டிருப்போம், சைடாக கிராஸாலாம் போட்டிருப்போம் இல்லைங்களா? இது வந்து பக்கத்துலேயே எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனில் வந்து நான் போட்டுக்கிட்டு இப்போ நான் கீழே திரும்பவும் பக்கத்துலேயே வரணும் அப்படின்றதுனால அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஒன்று போட்டுட்டு திரும்பவும் நான் ஸ்டிச்சஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன். அதே செயின் ஸ்டிச் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லேயே நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்வேர்டு டவுன்வேர்டு போட்டு பழகுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இதுக்காக தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழேருந்து மேலே போகணும். கீழேருந்து மேலே போயாச்சு. இப்போ மேலேருந்து திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், கீழே வரோம். இப்படி நம்ம வரும்போது அதுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டை திருப்பியோ இல்லை நீங்கள் எந்திரிச்சு போய் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்தே போடலாம். பாருங்கள், நான் கீழே கொண்டு போயிட்டு அதே மாதிரி தான் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டு திரும்பவும் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து எண்ணாட்டுமே போட்டுட்டேன். இப்போ வாங்க சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பிகினராக இருக்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் இது. என்னென்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் நூல் எடுக்கும்போது வந்து ஒன்றா பிரிச்சுக்கிட்டு வந்துடுது. அது எப்படி நம்ம ஒன்றா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு சுற்றி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு வந்து அது பிரியாது. நீங்கள் என்ன எடுத்தாலும் பிரியாது. டைட்டாக பிடிச்சிட்டு இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரியாது. நீங்கள் வந்து அப்படியே கீழே எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நீங்கள் எப்போதும் போல் ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் வந்து போட்டுக்க வேண்டியது தான். பாருங்கள், இதுவுமே அப்படி தான். நான் பேக் ஸ்டிச் போட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு எண்டிங்கில் அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் அதை பற்றி பேக் ஸ்டிச் போடாமல் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் இதுக்கப்புறம் போடக்கூடிய ஒவ்வொரு ஸ்டிச்சிலுமே நீங்கள் கண்டிப்பாக பேக் ஸ்டிச் போட்டு பழகுங்க. அதோடு சேர்த்து நீங்கள் பழகிக்கும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டிச்சஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ளவுஸோட நெக் இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து இதை வந்து பார்டராக யூஸ் பண்ணுவாங்க. நெக்கில் ஹேண்டெல்லாம் வந்து பார்டராக யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணது இந்த ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க்கையே வந்து ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? அதனால் இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை நீங்கள் ஆலில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் இது கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே? அதே மாதிரி இதை நீங்கள் போட்டு ஒரு 10 சென்டிமீட்டருக்கு நீங்கள் போட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும், எப்படி ஜாயின் பண்ணுறது எப்படின்னு கேட்குறீங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் வந்து சொல்கிறேன்.